பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்க்கை நெருக்கம், சோதனைக்கு மேல் சோதனை, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, உள்ளம் உடைந்தேன். என்ன வாழ்க்கை? கர்த்தருக்குள் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த வேதனை? வாழ்க்கை கசந்து எங்கேயாவது சற்று நேரம் அமைதியாக இருக்கலாம் என்று சொல்லி கேரளா மாநிலம் போனேன். கோவளம் என்ற ஒரு இடம் உண்டு, அதில் ஒரு அறை அடித்து தங்கினேன். இரவும் அழுதேன், பகலும் அழுதேன். 4 நாட்களாகிவிட்டது. என் உள்ளத்தில் சமாதானம் வரவே இல்லை. வேதனை என்னை வாட்டியது. ஐயோ ஆண்டவரே, நீர்தான் எனக்கு சமாதானம் கொடுப்பீர் என்று நம்பி வந்தேனே. உமக்கென்று ஊழியம் செய்கிறேன் என்றாலும் என் வேதனை நீங்கவில்லையே. கூச்சல் போட்டேன். 4ஆம் நாள் காலை ஒரு 5 மணி இருக்கும். என் கதவை யாரோ வந்து தட்டினார்கள். ஹோட்டல் கதவை நான் திறந்தேன். அந்த கோவளத்தில் பாஸ் நோபல் என்று ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். என்னை பார்க்க வந்திருந்தார். 5 மணிக்கு வந்ததும் சொன்னார், பிரதர், மிகவும் துக்கமாக இருக்கிறீர்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னார். நான் உடனே ஜெபிங்கள் ஐயா என்றேன். அவர் முதலாவது ஜெபம் பண்ணவில்லை, மேலே பார்த்தார். என்னை 3 முறை சுற்றி சுற்றி வந்தார். என்னடா இவர் வித்தியாசமா பண்றாரு அப்படின்னு. பிறகு எனக்கு முகத்துக்கு முன்னாடி நின்றார். அவர் சொன்னார், தேவையில்லாமல் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள். கர்த்தர் என்னை அனுப்பும் பொழுது சொல்லி அனுப்பினார். அவன் வஸ்திரத்தில் படிந்திருந்த இந்த துக்கம் என்ற அழுக்கு அது சேரல்ல, அது சகதி அல்ல, அது கரை அல்ல, அது தூசி. எனவே அவனிடத்தில் சொல், உன் வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு எழுதுற சொல், டஸ்ட் எல்லாம் போயிடும், இனி வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய். கைகளை தட்டி. அப்பொழுதுதான் அழுக்குக்கும் தூசிக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டேன். ஒரே சந்தோஷம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஒரே உதறு எழும்பினேன். உடனே மதுரைக்கு கார் திரும்பி வந்துட்டேன். அன்றிலிருந்து இன்று வரை இந்த வேதனை வாட்டும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, பலகீனம் வரும் பொழுது ஒரே குரல் என் காதுகளில் ஒலிக்கும், உன்னை ஒட்டி இருப்பது அழுக்கல்ல, கரையல்ல, தூசி, உதறவிடு.